Milky Mist ice creams. மல்லி 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 மல்லி. வித்யாம்மா, எங்க மல்லி நிச்சயமா இதை செஞ்சிருக்க மாட்டா. நீங்க அவளை இவ்வளவு நம்பினதே அந்த ஆண்டவன் கொடுத்த வரம் தான். எனக்கு என்னமோ அவ வேற எதையோ மனசுல வச்சுட்டு பேசுறான்னு நினைக்கிறேன். வித்யாம்மா, நீங்க அவளை நம்புறீங்கல்ல? அவளை நான் சின்ன வயசுல இருந்தே பாக்குறேம்மா. யாருக்குமே அவ துரோகம் நினைச்சதே இல்ல. யார் மனசையும் கஷ்டப்படுத்த நினைக்கவும் மாட்டா. தான் கஷ்டப்பட்டாலும் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாப்பாமா. இவங்க எல்லாருமே அவ மேல அபாண்டமா பழி சொல்ற மாதிரி இருக்கு. மல்லிகிட்ட நான் பேசி ஏன் அப்படி சொன்னான்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். மல்லி அவ வேலைய சரியாதான் செஞ்சிருக்கா. நீங்க என்ன சொல்றீங்க? இத செஞ்சது அவதான் சொல்றீங்களா? அவளை எதுக்காக நாங்க இங்க கூட்டிட்டு வந்தோமோ அந்த வேலையை கரெக்டா செஞ்சிருக்கான்னு சொல்றேன். நீங்க தப்பா நினைக்காதீங்க. நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணுமே விளங்கல. கொஞ்சம் விளங்குற மாதிரி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். விஜய் மல்லியை எதுக்காக கூட்டிட்டு வந்தான்? அது எங்க அம்மாவா நடிக்க 20 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாரு. முழுசா நீங்க சொல்லவே இல்ல. அம்மாவா நடிக்கணும், ஆனா அம்மாவா இருக்க கூடாதுன்னு சொன்னான். கரெக்டா? இப்போ வெண்பா ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டா. சித்ராவும் அவளை சுத்தி இருக்கிற கூட்டமும் தயாரா இருக்காங்க. விஜய் வந்த உடனே அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி பிரச்சனையே பெருசாக்கணும்னு. ஆனா அத விஜய் தம்பி நம்பணுமே. மல்லி கிழிச்சிருக்க மாட்டான்னு அவருக்கு தெரியாதா? நான் தான் கிழிச்சேன். எல்லார்கிட்டயும் அததான் சொல்ல முடியும். நீ ஏன் இப்படி சொல்றேன்னு எனக்கு இப்பதான் காரணம் புரியுது மல்லி. நீ சொல்றியே தவிர செஞ்சிருக்க மாட்டேன்னு தான் எனக்கு தோணுது. நான் தான் கிழிச்சேன். நான் எதுக்கு போய் சொல்லணும்? ஏய், ஏன்டி இப்படி போய் சொல்ற? நீ எப்படி செஞ்சிருப்ப? என் கூட கோயிலுக்கு வந்தல, அந்த டைம்ல அவங்க தான் யாரோ கிழிச்சிருக்காங்க. இல்ல பெரியம்மா, கிழிச்சு போட்டுதான் நான் கோவிலுக்கே வந்தேன். போய் சொல்ற நீ. நீ இந்த விஷயத்த செஞ்சுட்டு வந்திருந்தேனா என்கிட்ட அவ்வளவு சாதாரணமா பேசிட்டு கோயிலுக்கு வந்திருக்க மாட்ட. எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும்டி. நான் தான் கிழிச்சேன்னு சொல்றேன். அவங்களும் அதுக்கு சாட்சியா இருக்காங்க. இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? நான் வீடியோ தான் எடுத்திருக்கணும். ஏய், என்ன என்கிட்டயே நக்கலா? நல்லா பொய் சொல்ல பழகிட்டடி. அதுக்கு தானே பெரியம்மா அவங்க சம்பளம் தராங்க. மல்லி, எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. விஜய் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவான். இவங்கெல்லாம் எப்படி பிரச்சனைய பெருசாக்குறதுன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு என்கிட்டயாவது உண்மையை சொல்லு. நான் கிழிக்கலன்னு பொய் சொல்ல சொல்றீங்களா? அதுக்கு தனி பேமெண்ட் உண்டா? ஏய், அவர் வந்த உடனே பிரச்சனை பண்ணுவாங்கல்ல, அப்புறமா வெண்பா என்ன வேண்டான்னு சொல்லுவா. ஏய், பெரியம்மா என்ன பாக்குறீங்க? மல்லி, நான் ரொம்ப நல்லவன் நான் என்னைய சொல்லிக்கவே மாட்டேன். தொழில்ல கொஞ்சம் முன்ன பின்ன பொய் சொல்லிதான் வேலையை முடிக்கிற மாதிரி இருக்கும். வாழ்க்கையில எல்லாத்தையுமே சரி தப்புன்னு யாராலையும் சொல்லிட முடியாது. இந்த தப்புக்கு நடுவுல ஏதாவது ஒண்ணு என் தொழிலுக்காக நான் பண்ணிட்டு தாண்டி இருப்பேன். ஆனா நீ இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தப்பு மல்லி. பெரியம்மா, நான் துணி காய போட்டிருக்கேன். எடுத்துட்டு வந்து பேக் பண்ண ஆரம்பிக்கிறேன். அந்த ஆள் முகத்தை பார்க்க கூட விரும்பல. அவர்கிட்டயும் நான் தான் உடைச்சேன்னு சொல்லிடுங்க. மல்லி, மல்லி. மலி மலி மலி, உன்னை பார்க்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன? முதல்ல கையை கொடு. எதுக்கு? நான் உன்னை சும்மா லுலுலாயின்னு நினைச்சேன். நீ என்னடானா நான் நினைச்சதை விட பெரிய தில்லாலங்கடியா இருக்க. அதுக்குதான் உன்னை கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு உனக்கு ஓகேனா ஒரு சூப்பர் டூப்பர் பார்ட்டி வச்சு கொண்டாடலான்னு இருக்கேன். ஓகே வச்சாலும் என்ன உளர்ற? நான் உண்மையை சொன்னா பாராட்டுவேன்.
பொய் சொன்னா கூட கொண்டாடுவேன். ஆனா நீ சொன்னது லேசுப்பட்ட பொய்யா? சும்மா ஜிங்கிரி பெங்கிரி அக்மார்க் சுத்தமான 24 கேரட் பொய். என்ன செல்லக்குட்டி அப்பாவியா பாக்குறீங்க? சர்டிபிகேட்ட கிழிச்சதா சொன்னியே ஒரு பொய். வாவ் சூப்பர், சும்மா அசந்துட்ட இந்த ரஞ்சிதா. ஒரு சின்ன சஜஷன், எப்படியும் மாமா உன்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவாரு. நீ ஊருக்கு போய் அரசியல்லையே உன் முழு நேர பணியை செலுத்த கூடாது. பொய்ன்னு எப்படி சொல்ற? நான் தான் கிழிச்சேன், சும்மா பெணாத்தாத. அட்ரா 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 சக்க. ஏன் கிட்டயே சும்மா அடிச்சு விடுற பாத்தியா? நீ கிழிச்சியா? அத ஏன் கிட்டயே சொல்றல்ல? அத கிழிச்சதே நான் தாண்டி. ஓ அப்படியா? ஆதாரம் வச்சிருக்கியா? காட்ட முடியுமா? எப்படிமா இப்படி நடிக்கிற? உனக்கு கண்டிப்பா அவார்டு இருக்கு. உனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அரசியல் ஆர் சினிமா. ரெண்டுத்துலயுமே நீ பின்னலாம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உனக்கு என்ன வேணும் இப்போ? எனக்கு என்ன, சத்தியமா நான் தான் கிழிச்சேன். ஆனா நீ எதுக்கு கிழிச்சேன்னு ஒத்துக்கிட்ட? நீ அன்னைக்கு சொன்னியே, நான் இந்த வீட்ல இருக்கிறதுக்கு ஒரு சண்டை போட ஆள் இருக்கு, டைம் நல்லா பாஸ் ஆகும்னு. இப்போ நீ இந்த வீட்டை விட்டு போனா நான் உன்னை மிஸ் பண்ணுவேன் இல்லையா? என் கூட சண்டை போட ஒரு ஆள் இருக்காதல்ல? என்னடி மல்லி? ஆஹா என் செல்ல வில்லி. ஆக்சுவலா நான் உன்கிட்ட பெருசா எதிர்பார்த்தேன். ஆரம்பமே ஃபயர்ல ஸ்டார்ட் பண்ணேன். அதனால அடுத்தடுத்து ரன்னிங், சேசிங், ஜம்பிங், ஃபைட்டிங்னு சும்மா சர்றன்னு போகும்னு பார்த்தேன். ஒன்னும் நடக்கல. இத்தினூண்டு கற்பூரத்தை தட்டி விட்டதையே ஏதோ பெரிய சாதனையா நினைச்சிட்டு இருக்க. இப்ப என்னடானா நான் தான் கிழிச்சேன்னு வந்து நிக்கிற. இவ்ளோ டம்மியா இருக்கியேம்மா. இங்க பாரேன், உனக்கு ஒழுங்கா ஒரு சர்டிபிகேட்ட கூட கிழிக்க தெரியல. இப்படி ஏதாவது நான் போனதுக்கு அப்புறம் செஞ்சனா கையில கவர் போட்டுக்கோ, கைரேகை பதியாது. வில்லனா இருக்கணும்னா கிரிமினலாவும் இருக்கணும். ஒரு முட்டாள் என்னைக்குமே கிரிமினலா இருக்க முடியாது. ஐம் சாரி. என்னடி வெறுப்பேத்தி பாக்குறியா? நான் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, தாங்க மாட்டேன். ஐயோ என்ன உருட்டுற? அடடடடா, போப்பா, சிரிப்பு காட்டாதப்பா. நீ என்ன எவ்ளோ வெறுப்பேத்தினாலும் நீ எனக்கு செத்த பாம்பு தான். என்னடி சொன்ன? Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. Makes you go. Makes you go. Milky Mist milkshakes make you go. Milky Mist milkshakes. Chickamauga, 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 chickamauga.